இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் மக்களே. ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி. ஜனவரி 1 2025 காலடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அழகாக எல்லார் கடவுள்கிட்டையும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பூஜை போட்டு எல்லாருக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு. எல்லாருக்கும் நல்லதே நடக்குங்க. நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் இந்த வருஷத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக செஞ்சு நம்மளுக்கு ஃபேவராக பண்ணி கொடுப்பாருங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபைனலாக ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், எல்லோருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய கனவுகளுடன் புத்தாண்டை தொடங்குவோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியத்தோடும் அளவில்லா செல்வ வளத்தோடும் இந்த ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமையட்டும். ஸோ கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம என்னென்னலாம் பிளான்ஸ் வச்சுருந்தோமோ, என்னென்னலாம் பெண்டிங்கில் இருந்ததோ அது எல்லாத்தையும் இந்த வருஷம் நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாருங்க. ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர். ஸோ ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். சாமிலாம் நல்லா கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டி வச்சு காலிஃப்ளவர் சில்லி போட்டாச்சு. ஸோ கமகமன்னு காலிஃப்ளவர் சூடாக சில்லி ரெடி ஆகிட்டே இருக்குது. கொதிக்க கொதிக்க நல்லா வாசனையாக கமகமன்னு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்பளம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய மெனுக்கு அந்த அப்பளம் ஒரு பெரிய ஒரு இடத்துல ஆக்குபை பண்ணும். ஸோ அப்பளம் எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா போண்டா. ஸோ போண்டா பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வாசனையான போண்டா நம்ம கொதிக்க கொதிக்க ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுமோ அதை நம்ம அழகாக செஞ்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஸ்வீட் இல்லாமல் இருக்க முடியுமா? நியூ இயர் ஆச்சே, 2025 இனிப்போடு வரவேற்கணும் இல்லைங்களா? ஸோ குலோப்ஜாம் செஞ்சாச்சு வீட்டில். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது குலோப்ஜாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது. ஸோ குலோப்ஜாம் நல்லா வாசனையாக ஏலக்காய்லாம் போட்டு நல்லா இருந்தது. சாம்பார், அவரைக்காய் சாம்பாருங்க. ஸோ அவரைக்காய் சாம்பார் நல்லா மணக்க இருந்தது. வெங்காயம், சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் வெங்காயம்லாம் போட்டு நல்லா ஒரு சாம்பார். கண்டிப்பாக ரசம் வைக்கணும் இல்லைங்களா? ஸோ ரசம் கொஞ்சம் பச்சைப்பயிறு கடைசல்னு வாங்க. இது பச்சைப்பயிரை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு மசிக்கிறது நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பச்சைப்பயிறு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பொடலங்காய் பொரியல், தேங்காயெல்லாம் போட்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாயில் பச்சை மிளகாய், ஸோ அதெல்லாம் போட்டு அழகாக ஒரு பொடலங்காய் பொரியல் பண்ணியாச்சு. ஸோ இலையில் சாப்பிடும்போது, வாழை இலையில் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஸ்வீட்டோடு சாப்பிட்ணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக பாயாசம், பால் பாயாசம், கடைசியாக தயிருங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் நியூ இயர். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.